எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 10ஆம் வகுப்பு கணிதத்துல வந்து பயிற்சி 3.8 இருக்கக்கூடிய சம்ஸா பார்த்தலாம். புக் பேஜ் நம்பர் வந்து 108 108ஆம் பக்கத்துல இருக்கு. இது வந்து 3 சம் இருக்கு. ஒண்ணு கீழே வந்து இப்போ 1வது சம் 4, 2வது வந்து 2, 3ல வந்து ஒரு 2 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம் 4 டிவிஷன்ல 4 மாடல். ஸோ இதுல வந்து x/4 முன்னாடி எந்த டேர்மும் கிடையாது. இங்க x/4 x முன்னாடி ஆர்டர் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? x/4 பாருங்க. ஹையர் ஆர்டர்ல எதுவுமே இல்ல. பட் ஹையர் ஆர்டர்ல நம்பர் இருக்கு, மாத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சில டேர்மே இல்ல. அடுத்தது பெரிய நம்பர். இதான். அது செகண்ட் சம்ம பொறுத்தவரைக்கும் ஏபி அதாவது உள்ள இருக்கிற நம்பரை வந்து காணோம். ஸோ ஓகேவா? அந்த நம்பர் வந்து இல்லாம பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 3வது சம்லயும் 2 ஒரே மாதிரியான இதுதான். அதாவது உள்ள இருக்கிற நம்பர்ஸ் ஏபிசிடி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து நான் தீர்வு அப்படின்னு எழுதிங்க. x/4 -12 x³ + 42 x² - 36 + 9 x². ஸோ இது வந்து என்ன வகுத்தல் முறையில் பல்லுறுப்பு வர்க்கமூலம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு 9 வர்க்கம் என்ன 3 சொல்லி போடுவோமா, அந்த மாதிரி இதோட வர்க்கம் என்ன, இதோட ஸ்கொயர் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அது நம்பர் தான் 9 அப்படின்னா 3 சொல்லி 89 சொல்லிடும் இல்லையா? பட் இதோட வர்க்கம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம x இருக்கும்போது இது என்ன மெத்தட்னா, இங்க என்ன நம்பர் போறீங்களோ இங்கேயும் அதே தான் போடணும், இங்கே அதே தான் போடணும். ஸோ இங்க என்ன போறோமோ ஃபர்ஸ்ட் இங்க x/4 இருக்கா, இங்க 2 இருக்கு தான் பிரிக்கி தான் இங்க போட போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க என்ன போறோமோ அது இங்க போடுவோம், ரெண்டே பண்ணுவோம் பெருக்கிடுவோம். ஸோ நமக்கு தெரியும் x⁻m அப்படின்னா x⁻m+n இது நம்ம 6th செம்ல படிச்சிருக்கோம். புக்ஸ் தயவு செஞ்சு போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ x² இங்க x². அப்ப என்ன ஆகும் x/4 இங்க என்ன போறோமோ அதே இங்க போடணும், ரெண்டே பெருக்கணும். இங்க x/4 போட்டு 1 போட்டீங்க என்ன ஆகும், ஆன்சர் வராது. ஸோ இங்க என்ன போறோமோ ரெண்டே அதே போடுங்க. x² x/4 இங்க x/4 போட்ட வாட்டி யூசுவலா பண்ற சிம்பிள் சேஞ்ச் பண்ணும். மைனஸ் போட்டா 2 கேன்சல் ஆயிடும். அடுத்து இங்க வந்து 2 நம்பர் கீழ இருக்கணும். அடுத்து 2 ரெண்டாவது வரும். -12 x³ + 42 x². இப்போ என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்க என்ன போறோமோ அதே பெருக்கணுமா, சிம்பிள் சேஞ்ச் பண்றோம். அடுத்து 2 ஸ்டெப் வைக்கணும். நாலாவது ஸ்டெப் என்ன பண்றோம், இத வந்து 2ஆல பெருக்கணும். இத வந்து 2ஆல பெருக்கணும். x² 2ஆல பெருக்கணும் 2x². அப்போ இங்க என்ன நம்பர் போறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். அப்போ இங்க வந்து நான் 2x² வந்துருச்சு. பட் இங்க நமக்கு என்ன வரும் -12 x³ வரணும். அப்போ இங்க என்ன சிம்பிளும் சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ இங்க -12 x³ வந்தாச்சுனா தான் நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணி அடிச்சிட்டு 0 கிடைக்கும். அதனால என்ன பண்ணனும், நமக்கு -12 x³ தான் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் மைனஸ் கண்டிப்பா வந்துரும். அதுக்கு அப்புறம் என்ன நம்பர் போட்டா இருக்கும், 12 வேணும்னா 6 2 12. அப்போ x² இருக்கு, மீதி என்ன x இருந்தா ஓகே. அப்போ -6 போட்டோம்னா இது பெருக்கி பாருங்க, 6 2 + * -, 6 2 12 x² x³ அடுத்தது மைனஸ் பிளஸ் 6 6 36 x². அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்றோம், இது கேன்சல் ஆயிடுது. அப்போ இங்க வந்து நம்ம பிளஸ் 36 தான் இருக்கும். அப்போ இங்க -36. அப்போ 42 36 பிரிச்சா மீதி 6 x². அடுத்து இந்த 2 நம்பரும் கீழ இருக்கும். 6 x³ -36 + 9. அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 2 நம்பர் தான் இருக்கும். அப்போ தூக்கி 2ஆல பெருக்குங்க. 2x² -12x. இங்க என்ன நம்பர் போறோமோ அதே தான் இங்க போடணும். நமக்கு தேவைன்னா 6x². இங்க ஏற்கனவே 2x² இருக்கு. அப்போ x தேவையில்ல. அப்போ என்ன நம்பர் மட்டும் தான் வரும். அப்போ 3 போட்டோம்னா ஓகே. இங்க +3 இங்க +3. ஸோ 3 2 6x². அப்படி பெருக்கி பாருங்க. 3 12 + -36 + + 9 எல்லாம் கேன்சல் ஆயிடு 0. ஸோ இந்த நம்பர் அந்த கொடுத்திருக்க அந்த நம்பர் எழுதிட்டு x⁻ -12x இந்த நம்பர் எழுதிட்டு இன் வர்க்கமூலம் (x² - 6x + 3) அப்படின்றதுனா ஓகே. ரெண்டாவது சம் வந்து 37x² -28 x³ 4x/4 42 x/9 அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் x/4 x/3 இதெல்லாம் என்ன பண்ணனும், டிசைனிங் ஆர்டர்ல எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம x/4 -x³ x² x + 9 அந்த டேர்ம்ல எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் சம்ல கொடுத்திருந்தாங்க, அதனால பிரச்சனை இல்ல. இது என்ன பண்ணனும், நம்ம தான் எழுதிக்கணும். எழுதிட்டு இது எழுதாம நீங்க போடினா சம் வராது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். எழுதிட்டு இங்க என்ன வருமோ அது இங்க தான் வரும். அப்ப என்ன பண்ணனும், ஸ்கொயர் வரணும். சோ இங்க 2 4 இருக்கா, அப்ப 2 2 4 அப்ப 2 ஃபர்ஸ்ட் வரும். x² போட்டா இங்க x². அப்ப 2 4 x². சிம்பிள் சேஞ்ச் பண்றோம், இது கேன்சல் ஆயிடுது. சோ இத வந்து அடுத்து 2ஆல பெருக்குறோம், 4x² கிடைக்கும். இங்க என்ன போறோமோ அதே தான் இங்க போறோம். சோ மைனஸ் நமக்கு தேவை என்ன பண்ணனும், 2 கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகுனா இங்க -28 இருக்குது. அப்ப சிம்பிளா சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணனும், -20x² தான் x³ தான் வேணும். சோ அப்ப என்ன பண்றோம், -7x போடுறோம். சோ இல்ல +* மைனஸ் இல்ல 28x³ பிளஸ் மைனஸ் 7 49x ரெண்டும் சிம்பிள் சேஞ்ச் பண்றது கேன்சல் ஆயிடுது. சோ 39 37 ஸோ 9 போச்சுனா 2 4 3 1. ஸோ பெரிய சிம்பிள் -x². அடுத்து 2 டேர்ம் கீழ இருக்கும் 42x + 9. அடுத்தது இது 2ஆல பெருக்கணும், 2x² -7x. ஸோ இங்க நம்பர் போறோமோ அதே இங்க நம்பர் வரணும். ஸோ என்ன பண்ணணும், நமக்கு தேவை என்னது, -12 வேணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் மைனஸ் வந்துரும், நாம 12. ஓகேவா? அப்ப இங்க x² இருக்கு. அப்ப -3 போட்டாவே ஓகே தான். ஸோ -3 போட்டோம்னா -12x² + 42x + 9. ஸோ எல்லாம் கேன்சல் 0. ஸோ அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு வர்க்கமூலம் அப்படின்னு ஈக்குவல் டு (2x² - 7x - 3) அப்படி எழுதிட்டா ஓகே. ஸோ மூணாவது சம் என்ன டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்கன்னா 16x/4 + x². ஒன்னு அத எக்ஸ் டேர்ம்ல x³ டேர்ம்ல அதுக்கு பதிலா நம்ம 0 போட்டு எழுதணும். அவ்வளவுதான். இத டெக்னிக் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. 16x/4 + x³ 0x³ + x8x² + 0x + 1. ஸோ நமக்கு தேவை எப்பயும் போல தான். நாங்க 16 அப்ப 4x² இங்க வரும். அப்ப 16x/4 சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க, கேன்சல் ஆயிடுது. ஸோ இத 2ஆல பெருக்குங்க 8x². நமக்கு இங்க என்ன வேணும், 0. இது வந்து டேர்ம் இல்ல இல்லையா, 0. அப்ப என்ன பண்ணனும், 0 போட்டா முடிஞ்சது. அப்ப 0ஆல பெருக்குனா 0x³ + 0 போட்டோம் அப்படினா 0x³ + 8x². ஓகேவா? ஓகே. ஸோ இத கேன்சல் பண்ணிட்டோம், 0 ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 2 டேர்ம் இறக்கிட்டோம், 0x³ 8x². ஸோ 0x போட்டோம்னா 0x³ 0x². ஸோ இத சிம்பிள் சேஞ்ச் பண்றோம், ஆல்ரெடி இது 0 தான். ஸோ இது கேன்சல் ஆயிடுது. ஸோ இங்க வந்து மைனஸ் வரும், அது பெரிய பிரச்சனை இல்ல, 8x². அடுத்த 2 டேர்ம் கீழ இருக்கு 0x + 1. ஸோ இங்க என்ன வரணும், 8x² இருக்கு, இங்க 8x² இருக்கு. அப்போ இங்க +1 போட்டா ஓகே தான். ஸோ +1 போட்டோம்னா 8x² 0x + 1 சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க, எல்லாமே கேன்சல் ஆயிடுது. ஸோ இதோட ரூட் வந்து 4x² + 1 அவ்வளவுதான். ஸோ அடுத்தது செகண்ட் சம், ஃபோர்த் சம். எல்லாமே பெரிய நம்பர் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், பயமா எல்லாமே ஸ்கொயர் ரூட் வர மாதிரி இருக்கும். 121x/4 மைனஸ் என்ன நம்பர் இருக்கோ அப்படி எழுதிக்கலாம். 198 x³ -183x² + 216x + 144. ஸோ 11 121 நம்பர் நல்லா தெரியும். 11 121. அப்ப x² போட்டா 121x/4 சிம்பிள் சேஞ்ச் பண்ணி கேன்சல் ஆயிடுது. இது 2ஆல பெருக்குங்க 72x². இங்க நம்பர் போடணும், இங்க நம்பர் போடணும், ஈஸி தான். ஏன்னா 9 2 18. ஒன்னு 4 இருக்கும், 9 இருக்கும். அப்ப 4 2 8 வராது. அப்ப 9 9 2 18. அப்படியே 9ஆல போட்டு மைனஸ் நமக்கு தேவை கேன்சல் ஆகுது. அப்ப என்ன பண்ணனும், இங்க மைனஸ் போட்டுருங்க. ஸோ 9x போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ கேன்சல் பண்ணிட்டு அடுத்தது 183 -81. ஸோ 264 ரெண்டு மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து 216x + 216x. ஸோ 144 கீழ இருக்குங்க. இத அப்படியே 2ஆல பெருக்கிக்கலாம். 22x² - 18x. இங்க -12 இங்க -12 போடுங்க. ஸோ ஏன் அப்படின்னா இங்க கண்டிப்பா மைனஸ் மைனஸ் தான் வரப்போகுது. அப்ப இங்க மைனஸ் போட்டுடலாம். ஸோ எத பெருக்குனா வந்து 264 வரும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன்னா கடைசி 144 இருக்கு. நமக்கு தெரியும் 12 144. அப்ப இங்க 12 போட்டா ஓகே தான் அப்படின்னு கெஸ் பண்ணிடுங்க. முன்னாடி பெருக்கி போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ 12 போட்டா வேலை முடிஞ்சது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா கடைசி எல்லாமே 0 தான் ஆக போகுது. ஏன்னா வர்க்கமூலம். ஸோ அது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இதான் டெக்னிக். ஸோ அதோட ரூட் என்ன அப்படின்னா எழுதிக்கலாம். 11x² - 9x - 12 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அவ்வளவுதான்.
ஸோ 2வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து முழு வர்க்கம் அப்படின்னா 0க்கு வரப்போகுது. அதோட 2 நம்பர் பியும் ஏவும் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்த நம்பர் அப்படி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் 2 2 4 ஸோ x² போடணும். 2x² 4x மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. அடுத்து 2 -12x² + 37x² வெளியே கீழ இருக்கிறோம். இது ரெண்டாவது இருக்கிற 4x². நம்மளுக்கு தேவை என்னது 4 இங்க இருக்கு. ஸோ 12 வேணும். அப்போ 12 இங்க மைனஸ் தான் வரணும். அப்பதான் சிம்பிள் சேஞ்ச் பண்றப்ப 0 ஆகும். அப்போ என்ன பண்ணணும் மைனஸ் போட்டுங்க. அப்புறம் 3x போட்டோம்னா -12x + 9x². ஸோ மைனஸ் சிம்பிள் சேஞ்ச் ஆகுது. ஸோ 37 -9 28. அடுத்து bx + a. ஸோ அடுத்து 2 பேருக்கு 4x² - 6x. ஸோ இங்க வந்து என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இங்கே 4 இருக்கு. ஸோ இங்க x² இருக்கு. அப்போ நம்பர் வரும். அப்போ 7 28. அப்போ எல்லாத்தையும் 7 பிரிக்க விடுங்க. சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க. இது கேன்சல் ஆயிடுது. ஸோ இது வந்து முழு வர்க்கம். நமக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகாது இல்லையா? ஸோ அப்போ முழு வர்க்கம் அப்படிங்கிறனால b + 42 = 0. அதாவது b க்கு பதிலா என்ன இருக்கு -42, a க்கு பதிலா என்ன இருக்கு +49. இவ்வளவு தான் ஆன்சர். ஸோ நம்ம ப்ரொசீஜர்க்காக எழுதினோம். b + 49 = 0, b = -49, a - 49 = 0, a = 49. நமக்கு தெரியும் b ங்கிற டேர்முக்கு -42 இருக்கு, a ங்கிற டேர்முக்கு +49 இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்படி நம்ம புரிஞ்சு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ax⁴ bx³ 361x². ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ax⁴ bx³. அப்போ முதல் நம்பரே இல்லை. அதை வந்து என்ன பண்ண முடியும் கேன்சல் பண்ணி கொண்டு போக முடியும். அப்போ என்ன பண்ணணும் அசனிங் ஆர்டர் சின்னதுல இருந்து பெருசு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? x² x³ x⁴. ஸோ இதுதான் டெக்னிக். இதை மறந்துடாதீங்க. ஏன் இதை எழுதிட்டு போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேன்சல் ஆகிட்டோம் என்ன ஆகுது அங்க abcd கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ண முடியாது கேன்சல் பண்ணி நம்ம தேவையான நம்பர் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அசனிங் ஆர்டர் 0 220 360 x² xb x⁴. பக்கத்துல என்ன நம்பர் தான் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி போயிருங்க. ஸோ நம்ம திரும்பி போய் 100 கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் ஆயிடுது. ஸோ இங்க என்ன நம்பர் இது ரெண்டாவது பேருங்க 20. இங்க நம்பர் போறோம் அதே இங்க போறோம் 220 ஈஸி. ஸோ 11 22. அப்போ 11x போடுங்க 220x + 121x². ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம் கேன்சல் ஆயிடுது. ஸோ 240x². அப்படியே -0 6 4 2 1x². அடுத்து bx³ ax⁴. ஸோ ரெண்டு மறைக்கிறோம். அடுத்து நமக்கு ஏற்கனவே தெரியும் 20 + 22 ரெண்டாவது பேருக்கு 22x இருக்கும். ஸோ இங்க என்ன போறோமோ அதே இங்க இருக்கும். ரைட்டா? இங்க ஏற்கனவே 20 இருக்கு. இங்க 240 இருக்கு. அப்படியே 20 வந்து 0 கேன்சல் ஆயிடும் 12. அப்போ 12 போட்டா ஓகே 12x². இங்க எதுவுமே இல்லை நமக்கு x². அப்போ x² போட்டா ஓகே வேலை முடிஞ்சது. இது தூக்கி தான் என்ன வருது தெரிஞ்சு போச்சு. ஓகே 240x², 264x³ + 144x⁴. ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம் கேன்சல் ஆயிடுது. ஸோ இது வந்து நமக்கு தெரியும் b ங்கிறது 264, a ங்கிறது 144 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எப்படி கொடுக்கப்பட்ட பளுக்கு முழு வர்க்கம் அப்படிங்கிறது b - 20 264 = 0, b = 264, a - 144 = 0, a = 144. அவ்வளவுதான். ஸோ இங்க வச்சு எழுதிக்கலாம். ஸோ அடுத்து 3வது சம் என்ன கொடுத்துருக்காங்க அதே சம் தான். முழு வர்க்கம்னா m என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. m என்ன கொடுத்துருக்க சம் x டிசைனிங் ஆர்டர் பெருசுல சின்னது x⁴. ஆக்சுவலா சின்னது வந்து பெருசு தான். ஏன்னா x⁴ தான் சின்னதா இருக்கு. மைனஸா இருந்தா சின்னதா இருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ x⁴ x³ x² இந்த டேர்ம்ல எழுதிங்க. அடுத்து 36 6 36. ஸோ x² 36x⁴ மைனஸ் கேன்சல் ஆயிடுது. 6 12x². ஸோ நமக்கு தேவை வந்து அடுத்து -60 + 61 தூக்கி கீழே இறக்கிடுச்சு. ஸோ இங்க மைனஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் இங்க மைனஸ்ல வரும். அப்போ இங்க மைனஸ் போட்டுருங்க. ஸோ எத்தனை 60 12 5 12 60. ஸோ 5 தூக்கி 60x³ + 5 25 + 25. ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம் கேன்சல் ஆயிடுது. ஸோ 25 னா 36. ஸோ 36x² - mx + n. ஸோ அது அப்படியே ரெண்டா பேருக்கு 12x² - 10x + 3. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 36 தான் வேணும். ஸோ இங்க ஆல்ரெடி 12 இருக்கு. 12 ஊத்துனா 3 36. அப்போ 3 தான் வரப்போகுது. ஈஸி 36x² - 30x - 9 நமக்கு தெரியும் -m அப்படிங்கிறது தான் -30. அப்போ m ங்கிறது என்னது 30, என்னங்கிறது 9. ஸோ ஈஸி கண்டுபிடிச்சாச்சு. பட் என்ன ப்ரொசீஜர் போகும் கொடுக்கப்பட்ட பளுக்கு ஒரு முழு வர்க்கம் வேணும்ல -m அப்படிங்கிறது +30 = 0. இது 2 = 0 அப்படி தான் -m இது சிம்பிள் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எழுதணும். தயவு செஞ்சு ஏற்கனவே இருக்கிறத வச்சு நான் சொல்றத வச்சு எழுதி விட்டுறாதீங்க தப்பாயிடும். -m + 30 = தான் 0. ஓகேவா? ஸோ -m × -30 m = 30. அடுத்தது n - 9 = 0, n = 9. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி சம்லாம் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. இதை டேக் அவுட் பண்ணுங்க. ஆனால் கவனத்தை விட்டுட்டோம்னா கண்டிப்பா ஒரு சின்ன மிஸ்டேக் சைனை மாத்திட்டோம்னா எல்லாம் முடிஞ்சது. ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க x⁴ - 8x³ + m² nx. ஸோ அதாவது இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x-க்கும் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இல்லை. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க x² டேர்ம் x இல்லை. அவ்வளவுதான் மாடல். ரைட்டா? ஸோ அடுத்தது அப்படியே தூக்கி போடுங்க x⁴ - 8x³ + x² எல்லாம் எழுதுங்க. ஸோ இங்க x போடுங்க x⁴ சிம்பிள் சேஞ்ச் பண்ணி கேன்சல் ஆயிடுது. இது ரெண்டு பேருக்கு 2x². ஸோ இங்க 2 இருக்கா? அப்போ 4 2 தான். இங்க 2 ஊத்துனா 4 2 8. ஸோ x. ஸோ இந்த தூக்கி கீழே வந்து வேலை முடிஞ்சது. மைனஸ் வரும். ஸோ -8x³ + 16x கேன்சல் ஆயிடுது. ஸோ mx² என்ன அடுத்து வந்து இந்த ரெண்டு மாதிரி இருக்காச்சா? ஸோ m - 16 x². ஏன்னா அது கழிக்க முடியாது. -16x². அடுத்து nx + 16 அப்படியே கீழே இருக்கீங்க. இது வந்து 2x² - 8x போடுங்க. நமக்கு தேவை என்னது இந்த டேர்ம் வந்து அடிபடணும் இல்லையா? அப்போ என்ன வரணும் m - 16 / 2 அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகேவா? ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா இப்போ இங்க x² இருக்கா? அப்போ இதோட எதை பெருக்கினா இந்த டேர்ம் கிடைக்கும் m - 16 / 2 போட்டா தான் இது 2 2 கேன்சல் ஆகும். ஓகேவா? இப்படி வந்தா தானே கேன்சல் ஆகும். ஆல்ரெடி x² இருக்குது. ஸோ இந்த பக்கம் 2x² இருக்கா? அப்போ -m16 இருந்தா தான் இது கேன்சல் ஆகும். அப்போ இங்க 2 ஆல் டிவைட் பண்ணா தான் 2 கேன்சல் ஆயிட்டு -m16 x² கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த டேர்ம் தான் இங்க வரும். ஸோ -m16 / 2 பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள். இங்க 0 ஆகணும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ இதே டேர்ம் தான் இங்க வரணும். அதுவும் விஷயம். x² ஆல்ரெடி இருக்குது. அப்போ இங்க 2 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ 2 வகுத்தா 2 கேன்சல் ஆயிட்டு மீதி மட்டும் கிடைக்கும். அவ்வளவுதான். -4 அப்படியே பெருக்க வேண்டியதுதான். பிராக்கெட்ல இருக்கறத அப்படியே வச்சிங்க. ஸோ இங்க -8 இருக்கா? ஸோ அப்போ இங்க 2 இருக்கு. அப்போ 2 2 4. அப்போ -4 m - 6x + m - 16x ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ m + 6 m + 6 m - 6/2 m - 6/2 அப்போ என்ன ஆகும்? 2 2 4 போடுமா? அப்போ இதோட ஸ்கொயர் தான் போட்டு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம் கேன்சல் ஆயிடுது. ஸோ இந்த டேர்ம் வந்து ஆக்சுவலி 0. ஓகேவா? nx - 4 m - x × x. இந்த டேர்ம் n - 4 m - x = 0. 16 - m - 16 ஹோல் ஸ்கொயர் = 0. ஸோ அதை பாருங்க கொடுக்கப்பட்ட பளுக்கு முழு வர்க்கம் என்பதால் 16 - m - 16 ஹோல் ஸ்கொயர் = 0. n + 4 m - 16 = 0. அதாவது சிம்பிள் சேஞ்ச் பண்ண வாட்டி எழுதணும். 16 கூட அப்படியே தூக்கி போறோம். 16 வந்து 4 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ ரெண்டு பக்கம் ரூட் எழுதலாம். கேன்சல் ஆயிடுது. -16 4 இந்த பக்கம் கொண்டு போறோம். 8 m - 16 = 8 m = 64. அதே மாதிரி எல்லாம் பார்க்கறது அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். டக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 4 m 4 14 இது ஈஸி தான். 40 6 24 64 +, -. ஸோ 24 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. m தான் கிடைச்சிச்சுல. ஸோ 4 2 8 80 16 80 + 16 96 அவ்வளவுதான். 96 - 64. ஸோ ரெண்டு சிம்பிள் பண்ணா 4 போச்சுனா 2 9 3 போச்சுனா 3 0. ஸோ n = -32. ஸோ m = 24 n = -32. ஸோ இதோட வந்து பயிற்சி 3.8 இருக்கு. இந்த சாப்டர் வந்து தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ரொம்ப சிம்பிள். பட் அட் தி சேம் டைம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லைனா கண்டிப்பா மிஸ்டேக் ஆகும். சரியா? எந்த சம் எந்த டெக்னிக் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம என்ன வேலை செய்யணும் இது மட்டும் தெரிஞ்சா இந்த சம்லாம் அழகா அப்படியே மார்க் ஃபுல் மார்க் வாங்கி போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நீட்னஸோட எழுதிட்டோம் அப்படின்னா ஸோ இது பார்க்க ஸ்பேஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம்னா எங்கேயும் தப்பு வராமல் போயிட்டே இருக்கும்.
ஓகேவா? தேங்க்யூ.